அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு ரெஹானா கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இங்கே நாங்கள் எல்லாரும் அல்ஹம்துலில்லா சூப்பராக இருக்கும். இன்றைக்கி வந்து ஒரு ஷாப்பிங் விலாக் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஷாப்பிங் விலாக் தானே அப்படின்னு சொல்லி ஸ்கிப் பண்ணிடாதீங்க. வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா மறந்துடாமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணி விடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இன்றைக்கி காலையில் ஒரு 3:30 மணிக்கெலாம் அலாரம் வச்சு நானும் ஹாஜாவும் எந்திரிச்சு ரெடி ஆகிட்டோம். நானும் ஹாஜாவும் ஊருக்கு போகிறோம். எங்கே போகிறோம், எதுக்காக போகிறோங்கிறத நீங்கள் தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் நான் வீடியோவில் சொல்லுவேன், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 3:30 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிட்டு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சுட்டு எங்களுக்கு தேவையான சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு குளித்து ட்ரெஸ்லாம் பண்ணி ரெடி ஆகிட்டு வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. வீட்டிலேருந்து கிளம்பும் போது டைம் பார்த்திங்கன்னா ஒரு 5 மணி இருக்கும். ஸோ 5 மணிக்கு கிளம்பி ஒரு 10 நிமிஷத்தில் பஸ் ஸ்டாப் வந்தாச்சு. வரத்துக்கு முன்னாடி பெட்ரோல் பங்குக்கு போய் பெட்ரோல் போட்டுட்டு அப்படியே நாங்கள் பஸ் ஸ்டாப் வந்தாச்சு. பஸ் ஸ்டாப் வந்துட்டு எங்களோட பைக்கை வந்து அங்கே பஸ் ஸ்டாப்லேயே போட்டுட்டு அங்கே டோக்கன் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு வந்து ஒரு 5:30 மணியை போல் பஸ் இருந்துச்சு. பஸ்ஸில் ஏறி உட்காந்து இப்போ ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது சும்மா தானே உட்காந்துருக்கோம், ஒரு வீடியோ கிளிப்பிங் எடுக்கலான்னு சொல்லி கேமரா ஆன் பண்ணிட்டேன். ஆன் பண்ணதுக்கப்புறமா என்ன ரியாக்ஷன் பண்ணுறதுனே தெரியல, அதான் சும்மா கேமராவே பார்த்துட்டு இருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஹாஜா தூங்கிட்டாரு, நான் வந்து தூங்கலை. தூங்காமல் ஜாலியாக ஜன்னலோரம் உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு ரசிச்சுக்கிட்டே வந்துட்டு இருந்தேன். இந்த மாதிரி நம்ம லாங் ட்ராவல் பண்ணும் போது ஜன்னலோரம் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு வரத்துக்கு கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்குமே ரொம்ப பிடிக்கும். யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி லாங் ட்ராவல் பண்ணும் போது ஜன்னலோரம் உட்காந்து வேடிக்கை பார்க்குறதே ஒரு தனி சுகம்தான். இப்போ நாங்கள் வந்து தஞ்சாவூர் பஸ் ஸ்டாப்பில் இருக்கிறோம். லைட்டாக பசிக்கிற மாதிரி இருந்துச்சு, தண்ணி தாகமாகவும் இருந்துச்சு. அதனால் வீட்டில் இருந்து மாதுளம்பழம் உரித்து ஒரு பாக்ஸில் எடுத்துகிட்டு போயிருந்தேன். கை வச்சு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பூனும் எடுத்துகிட்டு போயிருந்தேன். அதில் வச்சு நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஹாஜா வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ நான் மட்டும் சாப்பிட்டுட்டு இருந்தேன். இப்போ பஸ் ஸ்டாப்லேருந்து கொஞ்சம் தூரம் தான் வந்தோம். இங்கே ட்ரெயின் போகுது அப்படிங்கிறதுனால பஸ் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஒரு 5-6 நிமிஷம் ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் கிளம்பணும். இந்த மாதிரி நம்ம லாங் ட்ராவல் பண்ணும் போது சீக்கிரமாக போகணும் அப்படின்னு நினைப்போம், ஆனால் போக முடியாது. ஏன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் அங்கங்கே வந்து பஸ் வந்து ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதுலேயே நம்மளுக்கு வந்து டைம் வந்து ரொம்ப வேஸ்ட் ஆகும். அந்த மாதிரி தான் எங்களுக்கும் வந்து ரொம்ப டைம் வந்து இந்த மாதிரி டிராஃபிக்லேயும் இந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறதுலேயுமே வந்து வேஸ்ட்டாக போச்சு. ஸோ அப்படி இப்படி பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து காலையில் ஒரு 10:20க்கெலாம் திருச்சி போய் ரீச் ஆகிட்டோம். இப்போ நாங்கள் வந்து திருச்சி ரீச் ஆக போகிறோம். பஸ்ஸை விட்டு இறங்கிறதுக்கு முன்னாடி பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் சாப்பிட போகிறேன். வீட்லேயே பார்த்தீங்கன்னா ப்ரெட்டு ரோஸ்ட் பண்ணி எனக்கும் ஹாஜாக்கும் தனித்தனியாக பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஹாஜாக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு, அதனால் நான் சாப்பிட போகிறேன். பஸ்ஸை விட்டு கீழே இறங்கிட்டோம் அப்படின்னா எங்கே உட்காந்து பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்றதுன்னு தெரியல. அதனால் பஸ்லேயே உட்காந்து சாப்பிட்றலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சாப்பிட்டுட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து காலையில் 5:30 மணிக்கு பஸ்ஸில் ஏறி உட்காந்தது இப்போ மணி 10:30 போகுது. ஸோ இவ்வளோ நேரம் வந்து பசியை தாங்கிட்டு இருந்ததே பெரிய விஷயம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் இருந்தால் கூட பசிக்காது, ஏதாவது வேலை பார்த்துக்கிட்டே அப்படியே டைம் ஓடிடும். இந்த மாதிரி வந்து நம்ம சும்மா உட்காந்துருக்கும் போது பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே பசி வந்துடும். எனக்கு அப்படி தான். அதனால் நான் வந்து பஸ்லேயே உட்காந்து என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் வந்து முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ பஸ்ஸை விட்டு கீழே இறங்கி இப்போ நாங்கள் வந்து போக வேண்டிய இடத்துக்கு நானும் ஹாஜாவும் போயிட்டுருக்கோம். இப்போ வரைக்கும் உங்கள் எல்லாருக்கிட்டேயும் நாங்கள் எங்கே வந்திருக்கோம், எதுக்காக வந்திருக்கோம் அப்படிங்கிறத சொல்லவே இல்லை. அதை வந்து ஒரு சஸ்பென்ஸாகவே வச்சிட்ருக்கேன். இப்போ நான் வந்து சொல்லிடுறேன். நம்ம ஹாஜாவோட ஜாப் விஷயமாக நாங்கள் திருச்சி வரைக்கும் வந்திருக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அவரோட ஜாப்புக்கான வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம இவ்வளோ தூரம் வந்துட்டோம், அப்படியே ஷாப்பிங் பண்ணிவிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பிளான் பண்ணி வந்தோம். அதனால தான் நானும் வந்தேன், இல்லைனா நான் வந்திருக்க மாட்டேன். ஹாஜா மட்டும் போயிட்டு வந்திருப்பார். ஷாப்பிங் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக தான் நானும் சேர்ந்து வந்தேன். நாங்கள் திருச்சிக்கு மெயினாக வந்ததே நம்ம ஹாஜாவோட ஜாப் விஷயமாக தான். ஸோ அந்த வேலையை முடிச்சுட்டு அங்கேருந்து நடந்து வந்துட்டுருக்குறோம். இங்கே ஜமால் முகமது காலேஜ் இருக்கு இல்லையா, அங்கே தான் பக்கத்தில் ஒரு சின்ன வேலை இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு அங்கேருந்து நடந்து பக்கத்தில் இருக்கிற பஸ் ஸ்டாப்புக்கு போயிட்டுருக்குறோம். இப்போ மணி பார்த்திங்கன்னா கரெக்டாக 12 ஆகுது. சரியான உச்சி வெயில். திருச்சியில் பார்த்திங்கன்னா நல்ல வெயில் இருந்துச்சு. இப்போ நாங்கள் வந்து பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ வந்து நம்ம ஷாப்பிங் பண்ண போகிறோம், இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ கண்டிப்பாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பஸ்ஸுக்காக நாங்கள் வந்து ஒரு 1 hour வெயிட் பண்ணணும். 1 hourக்கு அப்புறமா பஸ் வந்துச்சு. இப்போ நாங்கள் பஸ்ஸில் ஏறி உட்காந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம வந்து சிங்காரத்தோப்புக்கு தான் போகிறோம். சிங்காரத்தோப்பில் தான் நமக்கு தேவையான ஷாப் எல்லாமே இருக்குது.
ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் சிங்காரத்தோப்பு வந்தாச்சு. இந்த வீடியோ ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி நான் எடுத்தது. உடனே போடலாம் அப்படின்னு நினச்சேன், என்னால் போட முடியல. நான் வந்து ஈதுக்காக பர்ச்சேஸ் பண்ண தான் வந்திருக்கிறேன். நம்ம வந்து நோன்பு வச்சுக்கிட்டு ஈதுக்கான பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். கண்டிப்பாக நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். நான் எப்போவுமே பார்த்தீங்கன்னா முன்னாடியே பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடுவேன். நான் எப்போதும் நாகப்பட்டினத்துக்கு போய் தான் பர்ச்சேஸ் பண்ணுவேன். இந்த டைம் வந்து திருச்சிக்கு வேலை இருந்ததுனால அப்படியே வந்து பர்ச்சேசிங் முடிச்சிடலான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். நோன்பு வச்சுக்கிட்டு சம்மர் டைமில் நம்ம வெளியில் வர்றதுன்னு பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதுவும் சின்ன பசங்களாக இருந்தாங்க அப்படின்னாக்கா அவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு மெயின்டைன் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதே நேரத்தில் நமக்கு வந்து இஃப்தாருக்கான டைம் வந்துருச்சுன்னா அது இன்னும் கஷ்டமாயிடும். நம்ம வீட்டில் இருந்து இஃப்தார் பண்ணிவிட்டு தொழுகிறதுங்கிறது ஒரு நல்ல ஒரு சிறப்பாக இருக்கும். இதே நம்ம வெளியில் போயிட்டு நோன்பு டைமில் பர்ச்சேசிங் பண்ணிக்கிட்டு நோன்பு திறந்து தொழுகிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்மளால் டைமுக்கு வந்து எதுவுமே செய்ய முடியாது. அதனால் பார்த்திங்கன்னா முன்னாடியே பர்ச்சேஸ் பண்ணி வச்சுறது ரொம்பவே சிறப்பு என்னை பொறுத்த வரைக்கும். அதுக்காக எல்லாராலையும் வந்து முன்னாடியே பர்ச்சேஸ் பண்ணவும் முடியாது. முடிஞ்சவங்க மட்டும் இன்ஷால்லாம் வந்து இந்த மாதிரி ஷாப்பிங் பண்ணுற வேலை எல்லாத்தையுமே முடித்து வச்சுருங்க. இதுக்கான ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சிடுறது நல்லது. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் எல்லாருக்குமே போயிட்டு நான் ட்ரெஸ்ஸை எடுத்துட்டேன். ட்ரெஸ் மட்டும் அந்த வேலையை மட்டும் முடிச்சிட்டேன். இருந்தாலுமே நமக்கு வந்து நோம்புலேருந்து பெருநாள் முடிகிற வரைக்கும் ஏதாவது ஒரு பொருள் வாங்குற மாதிரி தான் இருக்கும். நம்ம வந்து அடிக்கடி வந்து வெளியில் போகிற மாதிரியும் இருக்கும். ஆனால் வந்து நம்ம டைமுக்கு வந்து இஃப்தாருக்கோ தொழுகைக்கோ வந்து சிரமம் இல்லாமல் நம்ம முடிச்சிடலாம். அதனால் பெரிய பெரிய வேலையெல்லாம் நம்ம முன்னாடியே முடிச்சு வச்சுறது நல்லது. இப்போ நம்ம வந்து நம்ம ஃபேமிலி மொத்தத்துக்கும் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுனா கண்டிப்பாக ரொம்ப டைம் எடுக்கும். அதனால தான் நான் வந்து மெயினாக ட்ரெஸ் எடுக்கிற வேலையை இப்போவே முடிச்சிட்டேன். அதோடு வந்து ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக ரெய்ஹானாவுக்கு வந்து என்னென்ன வாங்கணுமோ இந்த மாதிரி ஃபேன்சி ஐட்டம்ஸ்லாம் வந்து அதையுமே சேர்த்து வாங்கி வச்சிட்டேன். இந்த மாதிரி வெளியூருக்கெலாம் நான் வந்து அதிகமாக போனதே கிடையாது. திருச்சிக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2 டைம்ஸ் வந்து போயிருக்கிறேன். அதுவும் ஃபேமிலி மொத்தமாக சேர்ந்து தான் போயிருக்கிறோம். எல்லாருமே சேர்ந்து தான் போய் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறோம். அது வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஹாஜாரியாஸ்லாம் குட்டி பசங்களாக இருக்கும் போது நான் போனது. அதுக்கப்புறம் இப்போ வந்து என்னோடய பையன் வந்து பெருசாகிட்டார். ஸோ அவரோட துணையோடு இப்போ நான் போயிட்டு முறையாக வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நான் தனியாக போய் பர்ச்சேஸ் பண்ணது கிடையாது. அதாவது இந்த மாதிரி வெளியூருக்கு போயிட்டு இப்போ என்னோடய பையனோட துணையோடு போனது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் 2 பேருமே போயிட்டு எங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி தேடி பார்த்து எங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இப்போ வந்து சிங்காரத்தோப்புலேருந்து கிளம்பி நாங்கள் வந்து திருச்சி பஸ் ஸ்டாப்புக்கு வந்துட்டோம். வரத்துக்கு முன்னாடி ஒரு ஹோட்டலில் போயிட்டு சாப்பிட்டுட்டு தான் பஸ் ஏறணும். ஏன்னா நைட்டுக்கு வந்து கண்டிப்பாக வந்து வீட்டுக்கு வரத்துக்கு கொஞ்சம் லேட்டாகும், பசிக்கும். நம்ம வந்து பஸ்ஸில் இருந்துட்டு சாப்பிட முடியாது. நான் கொண்டு போன சாப்பாடும் எல்லாம் காலியாகிடுச்சு. அதனால் சாப்பிட்டுட்டே வந்து பஸ் ஏறியாச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம ஊரில் இங்கே லோக்கலில் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கும் திருச்சியில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருந்துச்சு. மணியும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேவ் ஆகுன மாதிரி தான் எனக்கு வந்து ஃபீல் ஆணுச்சு. அது மட்டும் இல்லாமல் ட்ரெஸ்ஸுமே வந்து நல்லா தரமாக அந்த கிளாத்லாம் பார்த்திங்கன்னா நல்லா தரமாக இருந்துச்சு. நிறைய டிசைன்ஸ் இருந்துச்சு. நம்ம வந்து நிறைய கலெக்ஷன் பார்க்கலாம். ஒவ்வொரு ட்ரெஸ்லேயுமே பார்த்திங்கன்னா நிறைய கலெக்ஷன் பார்க்கலாம். நான் என்னென்ன ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தேன், என்ன ரேட்டில் எடுத்துகிட்டு வந்தேன் எல்லாமே நான் வந்து நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ ஷார்ட்டாக வந்து காட்டியிருக்கேன். நான் இந்த ட்ரெஸ் தான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். திருச்சி சிங்காரத்தோப்பில் பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான மொத்த பொருளுமே பக்கத்து ஷாப்லேயே கிடைக்கும். அதனால் நம்ம ரொம்ப தூரம் அலைய தேவையில்லை, தேடுறதுக்கும் தேவையே இல்லை. எல்லாத்தையும் ஒரே லைன்லேயே நம்ம வாங்கிட்டு வந்துடலாம். நமக்கு டைமும் வந்து சேவ் ஆகும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா என்னோடய பர்ச்சேஸ்லாம் வந்து சூப்பராக முடிச்சுட்டு சீக்கிரமாக வீட்டுக்கும் வந்துட்டேன். ஸோ நம்மளோட பர்ச்சேசிங்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடியே முடிச்சாச்சு. மறுபடியும் நான் எங்கே வந்திருக்கேன்னு பார்க்குறீங்களா? இது வந்து நம்ம ஊர் தான். நம்ம ஊர் காரைக்கால் பள்ளிவாசல் கோடின்னு சொல்லுவோம் இல்லையா, பள்ளிவாசல் கிட்டே நான் வந்து பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேன். திரும்பவும் எங்கே போகிறேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? மீண்டுமா அப்படிங்கிற மாதிரி நான் திரும்பவும் திருச்சிக்கு தான் போகிறேன். நான் வந்து 2வது டைம் பார்த்திங்கன்னா மறுபடியும் திருச்சிக்கு போய் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக போகிறேன். இதை வந்து தனியாக ஒரு vlog வீடியோவாக போடலாம் அப்படின்னு நினச்சேன். நான் வந்து இந்த டைம் வந்து அதிகமாக வீடியோ எடுக்கலை. அதனால் ஒரே வீடியோவாக சேர்த்து போட்டுருவோன்னு சொல்லிட்டு நான் வந்து 2 டைம் திருச்சிக்கு போனேன். அது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரே வீடியோவாக போட்டிருக்கேன். இப்போ உங்களுக்கு கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் நாங்கள் வந்து அதே டைமுக்கு வந்து பஸ் ஸ்டாப் போயிட்டு இப்போ பஸ்ஸில் வந்து நாங்கள் ட்ராவல் பண்ணி திருச்சிக்கு போயிட்டுருக்கோம்.
மறுபடியும் நான் எதுக்காக திருச்சிக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. இப்போ வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக மட்டும்தான் போகிறேன். நான் வந்து என்னோடய பட்ஜெட்டுக்குள்ளேயே எங்களோட பர்ச்சேசிங்லாம் முடிச்சிட்டேன். அதை வந்து என்னோடய ரிலேட்டிவ்கிட்ட வந்து சொல்லிகிட்டு இருந்தேன். அவங்க வந்து ரொம்பவே ஆர்வமாயிட்டாங்க. அப்போ வந்து நாங்களும் அங்கேயே வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கூட வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நானுமே என்ன நினச்சேன்னா, நம்மளும் வந்து இன்னும் கொஞ்சம் ட்ரெஸ் வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சிடலாம். ஹஜ் பெருநாள் வருது, நம்ம வந்து சும்மா போயிட்டு இருக்க முடியாது. அதனால வந்து அவங்க போகிறதோட நம்மளும் சேர்ந்து போயிட்டு இன்னும் கொஞ்சம் ட்ரெஸ்ஸு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாமே மொத்தமாக ஒரு 10 பேர் சேர்ந்து இப்போ வந்து போயிட்டுருக்கோம். இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா திருச்சி வந்தாச்சு. ஜமால் முகமது காலேஜ் வழியாக போனால் தான் நாங்கள் வந்து சிங்காரத்தோப்பு வந்து கொஞ்சம் சீக்கிரமாக போய் ரீச் ஆக முடியும். பட் அந்த ரோடு வந்து பிளாக் பண்ணிட்டாங்க அன்னைக்கு. அதனால நாங்கள் வேறு ரூட்டு வந்துட்டு அங்கேருந்து ஆட்டோ எடுத்து தான் சிங்காரத்தோப்பு வந்து இப்போ போயிட்டுருக்கோம். ஹாஜாரியாஸ்லாம் குட்டி பசங்களாக இருக்கும்போது ஒரு 2 டைம்ஸ் இங்கே திருச்சிக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஏரியாவே வந்து சுத்தமாக தெரியாது. இந்த சிங்காரத்தோப்பு வந்து எங்கே இருக்குது, அங்கே நிறைய ஷாப்லாம் இருக்குமா, அதெல்லாம் எதுவுமே தெரியாது. நான் வந்து திருச்சி சாரதா மட்டும்தான் போயிருக்கேன். அங்கே இருக்கிற அந்த லைனில் தான் நான் வந்து ட்ரெஸ் எல்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறேன். அங்கே வந்து எனக்கு அந்தளவுக்கு வந்து கலெக்ஷன் வந்து ரொம்ப பிடிக்காத மாதிரி தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ரேட்டுமே அந்தளவுக்கு ஒன்றும் எனக்கு பெருசாக வித்தியாசம் எதுவும் தெரியலை, என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன். ஸோ அதனால் வந்து அதுக்கப்புறம் நாங்கள் திருச்சி போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணுறதையே விட்டுட்டோம். அதுவும் இல்லாமல் அப்போ நாங்கள் வந்து ட்ரெயினில் போனோம். ரொம்ப வந்து தூரமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ட்ரெயினில் போயிட்டு அங்கேருந்து ஆட்டோ எடுத்துகிட்டு ரொம்ப அலைச்சலாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ பஸ்ஸில் போகிறது வந்து எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு ட்ராவல். பொதுவாக நம்ம வெளியூருக்கு போகிறோம் அப்படின்னாலே முடிஞ்ச வரைக்கும் வீட்லேயே சாப்பாடு, வாட்டர் பாட்டிலாம் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. அதே போல் பஸ்ஸில் ட்ராவல் பண்ண போகிறீங்க அப்படின்னா சில்லறை எடுத்துக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிக்கெட் எடுக்கிறதுக்கு 200 500 கொடுத்தோம் அப்படின்னா சில்லறை வந்து கொடுக்க மாட்றாங்க. 20 ரூபா 10 ரூபா அப்படியே வேஸ்ட் ஆகுது. அதனால தான் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா திருச்சி சிங்காரத்தோப்பு வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஷாப்புக்கு போய் ஜென்ஸுக்கான ட்ரெஸ் எல்லாம் பார்த்துட்டு அங்கே வாங்கிட்டு அப்புறம் வந்து இங்கே கேரளா மெஸ்ஸுன்னு இருக்கும். அது ரொம்ப வந்து ஃபேமஸான ஒரு மெஸ்ஸு. ஸோ அங்கே வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ காலை சாப்பாட்டுக்காக இங்கே வந்துட்டோம். இப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா எங்களோட பர்ச்சேஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுல இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பேரம் பேசி வாங்கலாம். அதாவது பெரிய ஷாப்பாக இருந்தாலும் சரி, குட்டி ஷாப்பாக இருந்தாலும் சரி, நம்ம அங்கே போயிட்டு ஒரு ட்ரெஸ் எடுக்கிறோம், இல்லை ஏதோ ஒரு பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா அவங்க சொல்கிற ரேட்லேருந்து நம்ம வந்து நல்லா கம்மி பண்ணி ரேட்டு பேசி வாங்கலாம். அது வந்து நம்மளோட திறமை, நம்ம திறமையை பொறுத்து நம்ம பேசி வாங்கிக்கலாம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட முடியுது. இதுக்கப்புறம் நான் வீடியோ எதுவும் எடுக்கல. ஏன்னா ஆல்ரெடி எடுத்த வீடியோ இருக்குன்னு சொல்லிட்டு நான் பர்ச்சேஸ் பண்ணுறதுல தான் கவனமாக இருந்தேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஏதாவது ஒரு சின்ன ஐடியா வச்சு உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறந்துடாமல் லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.